இன்னைக்கு நம்மளுக்கு தண்ணி திறந்து விட முடியாது முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. என்ன பண்ண போல சார்? தமிழ்நாடு என்ன சார் தொடர்ச்சியா தண்ணீர் திறந்து விட முடியாதுன்னு உறுதியா சொல்றாரு கர்நாடக முதலமைச்சர். தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன? நீர்வளத்துறை அமைச்சரா உங்களோட நிலைப்பாடு என்ன? பதில் என்ன சார்? சார் முதலமைச்சர் இது குறித்து உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா? முதலமைச்சருடைய திட்டம் என்ன? காவிரி மேலாண்மை வாரியம் தண்ணீர் திறந்து விட சொல்லியும் திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு கர்நாடக முதலமைச்சர் கர்நாடகா போகும்போது நீங்களும் கூட போவீங்க சார். உங்களுடைய பதில் என்ன சார்? என்ன ஆலோசனை சார்? அங்க என்ன காமெடி ஷோ நடக்குது? இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க நீங்க? தமிழ்நாடு தண்ணி கிடைக்காம விவசாயிகள் வந்து காவிரி டெல்டா பகுதிகளில் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. டெல்டா நிலப்பரப்பே இன்னைக்கு பாலைவனமாக மாறிட்டு வருது. விவசாயம் அழிந்து வருது. கர்நாடகா நமக்கு தர வேண்டிய தண்ணீரை தர முடியாதுன்னு வெளிப்படையாகவே மறுக்கிறது. 3500 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்கிற உத்தரவுகளை எல்லாம் மதிக்காமல் கர்நாடக முதலமைச்சர் சொல்கிறாரு தண்ணீர் தரமாட்டோம் தமிழ்நாட்டுக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இங்கே வந்தால் அவர்கிட்ட நாங்கள் வந்து பேசுவோம், அவர்கிட்ட வந்து புரிய வேண்டிய விதத்தில் நாங்கள் சொல்லி அவருக்கு வந்து புரிய வைப்போம் முதலமைச்சர் சொல்கிறாரு. கர்நாடகாவினுடைய அமைச்சர்கள், கன்னட அமைப்புகள், ஒட்டுமொத்த கர்நாடகாவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட நாங்கள் தரமாட்டோம்னா கிளர்ந்து எழுது கர்நாடகா. தண்ணீர் கொடுத்தால் கர்நாடகா பற்றி எரியும் என்று கர்நாடகாவினுடைய அங்குள்ள கன்னட அமைப்புகளெல்லாம் எச்சரிக்கை விடுக்குது. சரி, கர்நாடகாவில் இப்படி பிரச்சனை இருக்கே, கர்நாடக முதலமைச்சர் தண்ணீர் தர முடியாதுன்னு சொல்கிறாரு, நீங்கள் நீர்வளத்துறை அமைச்சராக உங்களுடைய கருத்து என்ன? முதலமைச்சர் அங்கே போகிறாரா? அவர் கூட நீங்கள் போகிறீங்களா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன சொல்லுங்கன்னு கேட்டால் சிரிச்சிட்டே போகிறாரு அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள். இல்லை தெரியாமல் கேட்குறேன், இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? எதுக்கு சிரிக்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு வந்து சிரிப்பு இல்லையா? லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய பிரச்சனை உங்களுக்கு சிரிப்பு, தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனை உங்களுக்கு சிரிப்பு. அப்போ நீங்கள் எப்படி இந்த பிரச்சனையை அணுகிறீங்க? காவிரி பிரச்சனையை நீங்கள் அணுகக்கூடிய விதம் என்ன? இது ரொம்ப மோசம். இதிலெல்லாம் வந்து இது சிரிக்க வேண்டிய விஷயமா? இது கர்நாடக அரசு தரமாட்டேன்னு சொன்னால் கர்நாடக அரசுக்கு சரியான பதில் கொடுங்க. தமிழ்நாட்டின் உரிமை என்னங்கிறத எடுத்து பேசுங்க. ஏன் காவிரியிலே தமிழ்நாடு தன்னுடைய உரிமையை கோருகிறது என்கிற வரலாறுகளை எடுத்து பேசுங்க. அதெல்லாம் பேசாமல் காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய உத்தரவை மதிக்காமல் இருக்கக்கூடிய கர்நாடக அரசை கண்டித்து பேசுங்க. ஒன்றுமே பேசாமல் அப்படியே நீங்கள் வந்து சிரிச்சுட்டே போவீங்க அப்படின்னா இதுக்கு தான் நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்களா? ஒரு அமைச்சருங்கிறது வந்து விளையாட்டு கதை இல்லைங்க. நீங்கள் கட்சி ஆரம்பித்த போது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு புஷி ஆனந்த் அவர்கள் இது போன்று விஜய் அவர்கள் குறித்து கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் சிரிச்சுட்டே போவார். இப்போ இது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்படி இருக்க முடியாது. நீங்கள் 8 கோடி மக்களினுடைய பிரதிநிதிகளுங்க. நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த காவிரி பிரச்சனையில் வந்து தமிழ்நாடு அரசு நம்மோடு நிற்கும், இவங்க வந்து உரிமையை பெற்றுத் தருவார்கள், கடந்த காலங்களில் இருந்த அரசுகள் செய்த தவறை இவங்க செய்ய மாட்டாங்க, இவங்க மாற்று அரசு, ஒரு தூய சக்தி, இதுவரை இருந்த அரசியலுக்கு மாற்றாக தங்களை நாங்கள் இருப்போம்னு சொல்லி வந்தாங்க. அப்போ இவங்க வந்து காவிரி பிரச்சனையை வந்து இவங்க வந்து நமக்கு வந்து தீர்வு தருவாங்க, நமக்கான உரிமையை பெற்று தருவார்கள். ஏன்னா அங்கே இருக்கிறது காங்கிரஸ் அரசு. இவங்க வந்து அந்த காங்கிரஸுக்கு தான் இங்கே அமைச்சரவையில் இடமெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க இல்லையா? அந்த காங்கிரஸ் தான் அங்கே தண்ணி தரல, நமக்கு தண்ணி தரமாட்டேன்னு சொல்கிறது காங்கிரஸ். அப்போது இவங்க வந்து அந்த கட்சியோடு பேசி தண்ணி பெற்று தருவாங்க என்று மக்கள் எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. சரி, அமைச்சர் பேசுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா நீங்கள் சிரிச்சுட்டே போகிறீங்க அப்படின்னா அந்த மக்களுடைய உணர்வுகளை எல்லாம் கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை தான் நீங்கள் செய்கிறீங்க. ஏன் பேசலை? நீங்கள் பேசுனா இங்கே காங்கிரஸோட கூட்டணி, அங்கே காங்கிரஸ், எல்லாம் இவங்க ஆள் தான், புரியுதா? இவர்களுடைய ஆட்கள் தான் அங்கே இருக்கிறது. அதனால் பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஜனநாயகன் திரைப்படம் அங்கே ஓடிட்டுருக்கு இல்லையா? படத்தை நிப்பாட்டிடுவாங்க மொத்தமாக, வருமானம் போயிடும். இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி கூட ஒரு கன்னட அமைப்பு ஜனநாயகன் திரைப்படம் வெளியான அந்த தேட்டருக்கு வெளியே நின்று போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டத்தில் ஜனநாயகன் படத்தினுடைய போஸ்டர் எல்லாம் கிழிச்சு நாராக கிழிச்சு போட்டு போகிறாங்க. அதையாவது கண்டிங்க. உங்கள் போஸ்டர் தானே கிழிக்கிறாங்க, ஏன்னு கேட்டிங்களா? கேளுங்க, அதையாவது கேளுங்க. தமிழ்நாட்டினுடைய ஒரு திரைப்படத்தினுடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய திரைப்படத்தின் போஸ்டர் அங்கே கிழிக்கப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எதிராக அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க. அதையாவது கண்டிங்க.
அப்போ ஒன்றுமே செய்யாமல் நீங்கள் அப்படியே இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் இது உங்களுடைய பிரச்சனை இல்லைங்க, இது தமிழ்நாட்டின் பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. வாய் திறந்து பேசுங்க, கடுமையான எதிர்வினைகளை ஆற்றுங்க. இப்போ கடந்த காலங்களில் இந்த காவிரி பிரச்சனை வருகிற போது தமிழர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும். இப்போ கர்நாடகா அதை நோக்கி தான் அவங்க நகர்வாங்க. ஏன்னா இது வரலாறு திரும்பி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம தண்ணி கேட்குறப்போ அங்கே அங்குள்ள தமிழர்கள் மீது தாக்குதல்கள் நடத்துவார்கள். இப்போ இங்கே ஒரு அரசு இருக்குது, இந்த அரசு வலிமையான அரசாக இருக்கிறது என்று ஒரு உணர்வை கொடுத்தா தானே அங்குள்ளவர்களுக்கும் ஒரு அச்சம் வரும். தமிழர்கள் மீது அங்கே சிக்கல்களை ஏற்படுத்தி விடக்கூடாது என்கிற ஒரு உணர்வு வருமா இல்லையா? அதை ஏற்படுத்தணுமா இல்லையா? இப்போ நீங்கள் ஒன்றுமே பேசாமல் நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னா, போஸ்டர் கிழிச்சாலும் இவங்க பேச மாட்டாங்க, தண்ணி கொடுக்கலனாலும் அவங்க ஒன்றும் பேச மாட்டாங்க, நம்ம தமிழர்கள் மீது என்னதான் நம்ம தாக்குதல் இல்லை நடத்தினால் கூட இவங்க ஒன்றுமே பேச மாட்டாங்கங்கிற ஒரு தெனாவட்டும் திமிரும் கர்நாடகாவுக்கு வருமா வராதா? அப்போது எப்படி பார்ப்பது இதை நம்ம? இதில் இன்னொரு அமைச்சர் இருக்கார், காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சர் ராஜேஷ்குமார் அவர்கள். அவர்கிட்ட கேட்குறப்போ இந்த காவிரி பிரச்சனையை பற்றி பேசுகிறப்போ இது நம்ம அரசியலாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாரு. வேற எப்படி பார்க்கணும்னே? ஆன்மீகமாக பார்க்கணுமா? ராகுல் காந்தி அவர்கள்ட்ட வலியுறுத்த வாய்ப்பு இருக்கா மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசிய தலைமை இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்ல வரீங்க நீங்கள் என்னதான் செய்தி சொல்ல வரீங்க? காவிரி பிரச்சனையை அரசியலாக பார்க்காம என்னவா பார்க்கணும்? ஏன் அரசியலாக பார்க்கக்கூடாது? ஏன்னா அங்கே இவர்களுடைய கட்சி தான் தண்ணீர் தராதது. ஒரே ஒரு செய்தி தான், காங்கிரஸ் கட்சி இங்கே நீங்கள் ஆளுங்கட்சி, நீங்கள் கூட்டணி ஆட்சியிலே இருக்கிறீங்க, நீங்கள் கேட்ட ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்திலேயும் பங்கு உங்களுக்கு கிடைச்சாச்சு, சரியா? கர்நாடகாவில் உங்களுடைய காங்கிரஸ் அரசு தான் ஆட்சியில் இருக்குது. இப்போது இந்த காங்கிரஸுக்கு தலைமை யார்? தேசிய தலைமை இருக்கிறது. காங்கிரஸ் மாநில கட்சி கிடையாது, தேசிய கட்சி. அது தெரியுமா? ஆனால் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு ராகுல் காந்தி தலையிட முடியாதுன்னு சொல்கிறீங்களே, ஏன்? ஆளுகிற காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் சொல்றாரு தமிழகத்துக்கு தண்ணி திறந்து விட போவதில்லை அப்படின்னு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க அங்க உள்ள அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அங்கே காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில இருக்கு, இங்க தமிழகத்துல கூட்டணியில நீங்க இருக்கீங்க. சோ நீங்க சுமூகமா பேசி ஒரு நல்ல முடிவு ஏற்றதுக்கான ஒரு சூழல் இப்ப இருக்கு. அதுக்கு தான் ராகுல் காந்தி தலையிடணும் பேசணும்னு சொல்லி எல்லாரும் வலியுறுத்துறாங்க. சரி, சுமூகமான தீர்வு ஏற்பட்டா நல்லது தானே? அப்படி நடந்தா நல்லது. அதாவது இல்ல அது தலையிட முடியாது. காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமையாக ராகுல் காந்தியை நீங்க அங்கீகரிக்கலையா? ஏன் தலையிட மாட்டாரு? ஒரு ராகுல் காந்தியை ஒரு பிரதமர் வேட்பாளராக இப்போதும் நீங்க முன்னிறுத்துறீங்களா இல்லையா? அப்ப ராகுல் காந்தி ஒரு பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நபரால் இரு மாநிலங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கான தீர்வை சொல்ல முடியாது, அதில் தன்னுடைய நிலைப்பாட்டை அவரால் பேச முடியாது அப்படின்னா அப்போ அவர் கையாலாகாத ஒரு தலைவர் தானே? ஒத்துக்கொள்ளுங்கள். ராகுல் காந்தி ஒரு ஸ்ட்ராங் லீடர் கிடையாது. ஒரு இஷ்யூ பேஸ்டாக இந்த சிக்கல்கள் எல்லாம் அவர் அணுகிறதுக்கு அவர் பக்குவம் இல்லாத நபர், இல்லை துணிச்சல் இல்லாத நபர். சொல்லிட்டு போங்க. நீங்கள் ராகுல் காந்தியை அடுத்த தேர்தலில் கெடுவாய்ப்பாக நடக்காது, இருந்தாலும் சொல்கிறேன், கெடுவாய்ப்பாக துரதிருஷ்டவசமாக ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆகிட்டார்னா காவிரி பிரச்சனையில் என்ன நிலைப்பாட்டு எடுப்பார்? என்ன நிலைப்பாட்டு எடுப்பார்? பொதுவாக கட்சிகள் எதிர்கட்சியாக இருக்கிறப்போ ஒரு நாடகத்திற்காகவாவது இந்த மக்களோடு நிற்பதாக அவங்க நாடகம் ஆடுவாங்க. ஆனால் இது இப்போ ஆளுங்கட்சியில இல்லை, எதிர்கட்சியாக இருக்கிறப்பவே நீங்கள் தமிழ்நாட்டின் பக்கம் நிற்க மாட்டீங்க, தமிழ்நாட்டுக்காக நீங்கள் காவிரி விவகாரத்தில் பேச மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு பிரதமரானா எப்படி பேசுவீங்க? எப்படி தமிழ்நாட்டின் பக்கம் நிற்பீங்க? என்னைக்கு காவிரி பிரச்சனையில் காங்கிரஸ் தமிழ்நாட்டின் பக்கம் நின்னது? என்னைக்கு நின்னீங்க? இல்லை, எந்த பிரச்சனையில் தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டின் பக்கம் நின்னது? நிற்க மாட்டீங்க. இப்போ இதே ராஜேஷ்குமார் அவர்கள் தான் சொல்கிறாரு, அங்கே கர்நாடகா தண்ணி தரமாட்டேன்னு சொல்லுதுன்னு கேட்டதுக்கு அது அங்கே உள்ள அரசியல் சூழல் காரணங்களுக்காக. நீங்கள் தானே சொன்னீங்க இதை அரசியலை பார்க்கக்கூடாதுன்னு. அதான் அங்குள்ள முதலமைச்சர் சொல்லுங்கள், உங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சரை கூப்பிட்டு சொல்லுங்கள், இதை அரசியலாக பார்க்காதீங்க. நான் தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர் சந்திப்பில் இப்போ தான் பேசிட்டு வந்தேன், இதெல்லாம் அரசியலாக பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்களும் அரசியலாக பார்க்காம தண்ணி தாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், பேசுங்க. இது பாஜக அரசு மத்திய அரசு செய்யணும் அப்படிங்கிறாரு. மத்திய அரசு எப்படிங்க செய்யும்? அது செய்யாதுங்க. அது என்னைக்குமே தமிழ்நாட்டின் பக்கம் தமிழர்களின் பக்கம் நின்றதாக வரலாறே கிடையாது பாஜக அரசு. அது நிற்காது. பாஜகவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது, உங்களுக்கு தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். புரியுதா? தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை ஏற்கலை. சட்டமன்ற உறுப்பினர் ஒரே ஒரு இடத்துல சட்டமன்ற உறுப்பினராக பாஜக வெற்றி பெற்றிருக்கு. நீங்கள் அமைச்சரவையில் இருக்கிறீங்க, நீங்கள் பேசுங்க.
இதை தாண்டி அதிகாரம் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு என்ன வேணும்? இனி நீங்கள் முதலமைச்சர் ஆகணுமா? நீங்கள் முதலமைச்சரானா வாங்கி தருவீங்களா? என்ன தீர்வு? காவிரி விவகாரத்தில் நீங்கள் முன்வைக்கக்கூடிய தீர்வு என்ன? தீர்வு உங்களுடைய கையிலேயே இருக்குது. தண்ணி தர மறுப்பது யார்? காங்கிரஸ். நீங்கள் யார்? காங்கிரஸ். அப்போ நீங்கள் தான் பிரச்சனை. தண்ணி தமிழ்நாட்டிற்கு தராமல் இருப்பதே நீங்கள் தான். உங்கள் தேசிய தலைமையிட்ட சொல்லுங்கள், காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வந்தால்தான் கட்சியை இங்கே இப்போ தான் கொஞ்சம் உயிர் தந்து வச்சிருக்கு தாவேகா. கட்சியை மறுபடியும் குழி தோண்டி புதைச்சிருவாங்க. காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டின் பக்கம் நிற்போம்னு சொல்லுங்கள். நில்லுங்க தமிழ்நாட்டின் பக்கம். இல்லைன்னா கட்சியை கழிச்சிட்டு போங்க. எதுக்கு கட்சி? தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக நிற்காத ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு? தமிழ்நாட்டில் எதுக்கு கட்சி? கர்நாடகாவோடு நிப்பாட்டுங்க கட்சியை, தேவையில்லை. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு? தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக நிற்காத ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. இந்த கட்சிக்கு போய் 2 அமைச்சர்களையும் கொடுத்து வச்சிருக்கு பார்த்தீங்களா தாவேகா. அப்போ இந்த காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ இது நாடகம். முழுக்க காவிரி விவகாரத்தில் இவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நாடகத்தை மக்கள் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இவங்க பேசவும் மாட்டாங்க. இவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவும் மாட்டார்கள். காவிரியிலே மிகப்பெரிய பச்சை துரோகத்தை இந்த காங்கிரஸ் கட்சி, முக்கியமாக இந்த காங்கிரஸ், அப்புறம் அந்த காங்கிரஸை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தாவேகா 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டிற்கான அந்த மாநில உரிமையை சிதைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை மக்கள் அடியோடு புறந்தள்ள வேண்டும்.